வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயமே போட்டாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இது கூட மேலே உப்பு தூவி விட்டுக்கலாம். மேலே உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. மேலே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இது கூட கறி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளியும் இந்த கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம கிண்டிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ மறுபடியும் கிண்டி விட்டுட்டு இது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கம்மியாக கூட வச்சுக்கலாம். நான் 1/4 லிட்டர் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வேணால் போட்டு மூடி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நல்லா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மேலே மல்லித்தழை போட்டு நம்ம இந்த மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.